கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இந்த வசனத்தில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, பகலுக்குரியவர்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் தான் வெளிச்சமான தேவன். அந்த ஒளியான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்னா, தெளிந்தவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தை பார்த்து பயந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து ஞானமாக நம்ம நடந்துக்கணும். அவருடைய பிள்ளைகள் தனியாக நடக்கணும். இந்த உலக இன்பங்களோ அல்லது உலக மாயையோ அல்லது போராட்டங்களோ கஷ்டங்களோ நம்மை நெருக்கக்கூடிய பாடுகளோ நம்மை நச்சுறுத்தும். அப்படி இருக்கும்போது நம்ம அதில் பயந்து போயிடாமல் தெளிந்த புத்திலாய் எப்படி இருக்கணும்? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக இருக்கணும். மார்க்கவசங்கிறது கழுத்துலேருந்து இடுப்பு வரை பாதுகாக்கக்கூடியது. போர் வீரர்கள் அதை அணிந்திருப்பாங்க. நம்மளுக்கும் விசுவாசங்கிற மார்க்கவசத்தையும் அன்புங்கிற மார்க்கவசத்தையும் ஆண்டவர் அணிய சொல்கிறாங்க. ஏன்னா முன்பக்கத்தில் ஒரு மார்க்கவசம், பின்பக்கத்துலேயும் மார்க்கவசம் இருக்கும். 2 பக்கத்துலேயும் பாதுகாக்கிறதுக்கு தான் அதை அணிஞ்சு கொள்வாங்க. அப்போது நம்ம விசுவாசங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் ஒரு குறைவு கூட நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் முழுவதுமே அவரை நம்பி நம்மளுக்கு என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன நெருக்கம் வந்தாலும், ஏன்னா பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் மேலே வச்சுருந்த விசுவாசத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா அதே மார்க்கவசமாக நம்ம அணிந்து கொள்ளணும். அதே போல் அன்பு, அவரோட ஐக்கியம். அந்த அன்போட ஐக்கியம் எப்படி இருக்கணுமா? நம்ம முழு இருதத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் மேலே அன்பு செலுத்தணும். அந்த அன்பும் விசுவாசமும் தான் நம்மை அவரை விட்டு பிரியாமல் பாதுகாக்கக்கூடிய மார்க்கவசமாக இருக்கும். ஏன்னா நம்ம இடர்கள் அடைகிறதுக்குரிய அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதனால நம்ம அதை நம்ம அந்த மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளணும். அதே போல் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவே நம்ம சிந்தனைகளில் நம்பிக்கை இருக்கணும். ரட்சிப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரையும் பார்த்து நம்பிக்கையும் விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்ம வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்ம இருக்கணும். அதை தரித்து கொள்ளும்போது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரோடு நம்ம ஐக்கியமாகிறதுக்கு நம்மளால் முடியும். அந்த பிரசன்னத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் 1 தீமோத்தேயு 6:13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகும் வரைக்கும் இந்த கற்பனையை மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல் கை கொண்டு கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அவர் வர்ற வரைக்கும் நம்ம பாதுகாக்கப்படணும்னா நம்ம அவர் தந்த அந்த மார்க்கவசத்தையும் தலைச்சீராவையும் அணிந்து கொள்ளணும். ரோமர் 13:12 என்ன சொல்லியிருக்காங்க? இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நம்ம தள்ளி விட்டுட்டு ஒளியின் ஆயுதங்களை தரிக்கணும். ஒளியின் ஆயுதங்கள் என்னென்னா விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, அவர் மேலே உள்ள நம்ம பற்றுதல். இதையே நம்ம பற்றி கொண்டவர்களாக இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திர நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் வரும் வரை நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.